பறவைகள் கூட்டம் கூட்டமாக வலசை போகிறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது தொடர்பான புதிய தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயமா அதை நம்ம பார்க்கலாம். ஒரு இயற்கையினுடைய அதிசயமாக கூட பார்க்கலாம். ஏன்னா கடல் கடந்தும் கண்டங்கள் கடந்தும் பல ஆயிரம் கிலோமீட்டர் மைல்கள் கடந்தும் பறவைகள் வலசை போகிறத வழக்கமாக வச்சிட்ருக்கு. இந்த வழிகளை பறவைகள் எப்படி கண்டுபிடிக்குது, அது தொடர்பான ஆராய்ச்சியில் ஆராய்ச்சியாளர்கள் இறங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு பிரதானமான முக்கியமான ரெண்டு விஷயமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஸ்மெல், நுகர்வு திறனை வச்சு பறவைகள் போகுது. இன்னொன்று சைட், பார்வை திறனை வச்சு போகுது அப்படிங்கிறது பேசிக்கான விஷயமா சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு முறை ஒரு பறவை ஒரு ஒரு பகுதியை கடந்து போகும்பொழுது அந்த பறவைகள் அந்த இடங்களில் நிலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயங்கரமாக ஞாபகம் வச்சுக்குமா. குறிப்பாக மலைகள், ஆறுகள் போன்ற இயற்கை சார்ந்த அந்த விஷயங்கள் பறவைகளுடைய ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த முறை அது போகும்பொழுது ஒருவேளை அந்த பகுதிகள் மலைகள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது அந்த நேரங்களில் எதை பயன்படுத்தும் அப்படின்னா நுகர்வு திறன், ஸ்மெல்லை பயன்படுத்தி அந்த மாதிரியான சூழல்களில் பயன்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கு ஆதாரமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் ஸ்கோபோலிஸ் ஷியர்வாட்டர்ஸ் அப்படிங்கிற பறவைகளை ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. அலகுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மூக்கு, அந்த துவாரத்தை அடைச்சி பறக்க விட்டு பார்த்துருக்காங்க. அப்போது அந்த பறவைகள் நிலத்து மேலே பறக்கும் பொழுது இயல்பாக எப்பொழுதும் போல பறந்திருக்கு. காரணம், அது பார்வை திறன் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறுகளையும் மலைகளையும் அடையாளமாக வச்சு சரியான பாதையில் பயணிச்சிருக்கு. அதே கடல் பரப்பு மேலே பறக்க விடும் பொழுது அது கொஞ்சம் திணற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் பேசிக்கான விஷயமா பார்த்தா, ஒன்று பார்வையின் அடிப்படையிலும் இன்னொன்று நுகர்வு திறனின் அடிப்படையிலும் பறக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சார் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. இது மட்டுமல்லாமல் சூரியனை மையப்படுத்தியும் பறவைகள் அந்த சூரியன் எந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி பகல் நேரங்களில் பறக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் நட்சத்திரங்களை மையப்படுத்தியும் பறக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. நீங்கள் மீனவர்கள் சார்ந்த விஷயங்களில் மீன் பிடிக்கக்கூடிய நபர்கள் இப்போ ஜிபிஎஸ் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதை பார்க்குறோம். முற்காலங்களில் அந்த விடிவெள்ளிங்கிற நட்சத்திரங்களை பயன்படுத்தி தான் கட்டுமரங்கள்லையும் பாய்மர படகுகள்லையும் மீனவர்கள் போகக்கூடிய அந்த செய்திகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் பறவைகளும் நட்சத்திரங்களையும் நிலவையும் சூரியனையும் பகல் நேரங்களில் பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு சூழலை தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை அந்த வெளிச்சம் தெரியாத ஒரு காலகட்டத்தில் அதாவது மேகக்கூட்டங்கள் மறைக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு காந்த புலன்களை பறவைகள் பயன்படுத்துது அப்படிங்கிற ஒரு அரிய தகவலை வெளியிட்டிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதற்கு அந்த பறவைகளுடைய உடல் அமைப்புகளும் முக்கியமானதாக இருக்குது. குறிப்பாக கிரிப்டோக்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த ரெட்டினால ஒரு மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதன் மூலமாக இது போன்ற ஒரு சூழல், அதாவது சூரிய ஒளியோ இல்லை மற்ற நட்சத்திரங்களோ தெரியாத ஒரு பட்சத்தில் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலன்களை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறன் அந்த பறவைகளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ சில ஹாலிவுட் படங்களில் பார்க்கும்பொழுது காட்டுவாங்க, பறவைகளுடைய கண்கு பார்வை நீல நிறத்தில் தெரிகிற மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் இருக்கிறத நீங்கள் பார்த்து வந்துருக்கலாம். அந்த அடிப்படையில் பறவைகளுக்கு அந்த திறன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் காரணமாக பறவைகளை வாழும் சூரிய கடிகாரம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்றாங்க. அதாவது லிவிங் சன்டயல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சூரியனே வெளிச்சமே படலைனா கூட அது எந்த நேரம் எந்த திசையில் சூரியன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான திறன் பறவைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை ஒரு தமிழ் புலவர் பறவைகளுடைய வலசை தொடர்பாக ஏற்கனவே எழுதியிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். சத்தி முத்தி புலவர். அதாவது அந்த பாடல் இவ்வளோ அழகாக வரும். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது நாரைகளை வர்ணித்து எழுதியிருப்பார். பனங்கிழங்கு பிளந்து வச்ச மாதிரி அந்த நாரையினுடைய மூக்கு இருக்குது, நீ எங்கே போகிற, பவளக்கூர்வாய், அழகான பவளம் போன்ற கூர்மையான வாய்களை உடைய செங்கால் நாராயே, நீயும் உன்னுடைய மனைவியும் தென் திசை, குமரியில் இருக்கக்கூடிய தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி போகும்பொழுது அங்கே சத்திமுத்தி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் என்னோட மனைவி எனக்காக காத்துட்ருப்பா, அவள்கிட்ட இந்த தகவலை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்புகிற மாதிரி அந்த பாடல் இருக்கும். பொதுவாக அந்த ஆராய்ச்சியாளர்களும் இந்த விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதாவது பறவைகள் வடக்கு தெற்கு திசைகளில் பயணிக்குது, வலசை போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு தமிழ் புலவர் தன்னுடைய பாடல்களில் தெரிவிச்சிருக்காரு. தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய ஊரில் குளங்கள், நீர்நிலைகள் இருக்கும், அங்கே இறங்கி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மனைவி கிட்ட நான் சொல்லக்கூடிய தகவலை பகிர்ந்துட்டு, இங்கே மழையில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தூது அனுப்புகிற மாதிரி இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இயற்கை அப்படிங்கிறது ஒரு உண்மையாகவே சொல்லும் பொழுது ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு தான்
சொல்லணும். பறவைகள் தொடர்பாக உங்ககிட்ட என்னென்ன தகவல்கள் இருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.